ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் இந்த வேத பாடத்தை ஆராயும்படியாக உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கையிலே தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஜெபம் செய்து இந்த நாளும் இந்த வேத ஆராய்ச்சிக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். வார்த்தையினால் வெளிப்பட்ட என்னுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து அதை உணர்ந்து கொண்டு அதனுடைய மருத்துவங்களை நாங்கள் முடித்துள்ளதாக என்னுடைய கண்களை பிரசன்னங்கள் மத்தியிலே தெரிந்தள்ளட்டும். இதை காண ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஆமென். இந்த வாரமானது 4ஆம் வாரமாக இருக்கிறது. இந்த வாரமானத்தினுடைய தலைப்பானது வேதாகமம் நம் இறைகளின் அதிகாரப்பூர்வமான ஆதாரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The Bible has got something to do with this theology. எனவே இன்றைக்கு நாம் இதை குறித்து ஒரு சில கருத்துக்களை இன்றைக்கு நாம் ஆராயணும். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பை நான் மீண்டுமாக நான் சொல்கிறேன். வேதாகமம் நம் இறைகளின் அதிகாரப்பூர்வ ஆதாரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பிலிருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன என்று இந்த நாளிலும் இறை வாழ்க்கைக்கும் அடிப்படை ஆதாரமாக இந்த வேதாகமம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சபைகள் எப்படி உள்ளது? சில கருத்துக்களை பார்க்கும்போது தங்கள் சொந்த கொள்கைகளுக்காக வேதாகம ஆதாரத்தை பயன்படுத்துகிறார்கள். வேதாகம ஆதாரத்தை எப்பெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். மனிதனின் மாறுபட்ட கொள்கைக்காக வேதாகமத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபையினுடைய சொந்த கொள்கைக்காக, மனிதனுடைய மாறுபட்ட கொள்கைக்காக வேதாகமத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நன்மையா தீமையா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை if there any variations in teachings of the Bible means it is good, இது நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையான சபை இருப்பதை அறிந்து கொள்வதற்காக பல போலியான சபைகள் இருந்தாக வேண்டும். எனவே உண்மையாக ஒரு சபையை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் போலியான சபை இருந்தாக வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையின் தர்சனத்தினுடைய புரிந்து கொள்வதை நாம் எளிமையாக நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மார்க்கெட்ல நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது அதை வைத்து பல போலியான பொருட்கள் உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவங்களுடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்று சபைகள் வேதத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் இருப்பதற்கு பதிலாக தங்கள் கொள்கைக்கு வேதாகமத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இது முற்றிலுமாக தவறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில காரணங்களில் வேதத்தின் அடிப்படையில் இருப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு சில காரணங்களை அமைத்துக் கொண்டு அந்த காரணங்களுக்கு கீழாக வேதத்தை இழுத்து செல்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னென்ன காரணங்கள் கீழாக என்று சொல்லி நாம் பார்க்கையிலே இன்னைக்கு நம் பாடம் சொல்லிக்கிறது நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு 4 காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது பாரம்பரியம், 2வதாக அனுபவம், 3வதாக கலாச்சாரம், 4வதாக பகுத்தறிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவை வேதத்தினுடைய அடிப்படையில் அமைந்தால் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இவைகள் என்ன செய்யப்படுகிறது நாம் பார்க்கும்போது வேதத்தின் சத்தியங்களை பாதித்து நம்மை தவறான வழி நடத்துதலுக்கு இது நம்மை ஆபத்துக்குள்ளாக சிக்க செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு அம்சங்களும் இந்த 4 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கையிலே இதை குறித்து இது எப்படி நம்முடைய சபைக்கு பாதிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாரம்பரியம், கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம் வேதத்திலிருந்து நம்ம சொல்லிருக்கிறது, மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாரம்பரியம் என்னும் தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம். The traditions are not to please God. பாரம்பரியம் என்பது தேவனை விருப்பம் அடைய செய்வதற்கான ஒரு காரியம் அல்ல. வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது, மனுஷனின் பாரம்பரியம் நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதால் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய சபைகளும் சரி, நம்மளுடைய குடும்பங்களிலும் சரி, இந்த வேதாகமத்தை படிப்பதிலும் சரி, இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தை மனுஷனுடைய பாரம்பரியத்தை நம்ம முன்னெடுத்துக்கிறோம் என்று சொன்னால் இட் இஸ் நாட் ஆஃப் காட்ஸ் வில், அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
எனவே பாரம்பரியத்தை நம்ம எப்படியாக விலக்கிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதுக்குள்ளான இரண்டு செயல்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உலக ஞானத்தினால் பாரம்பரியம் செயல்படுகிறது, மாயமான தந்திரத்தினால பாரம்பரியம் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவை இரண்டும் கிறிஸ்துவை பற்றியா அல்லது மனுஷ பாரம்பரியமா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மீண்டுமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மனுஷர்களுடைய பாரம்பரியம் நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று சொல்லி நம் வேதம் சொல்லியிருக்கிறது போல, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் மனுஷர்களுடைய கிரியைகளை நடப்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனுஷ பாரம்பரியத்தை விட்டு நாம் வெளி வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்கிறோம். எனவே மனுஷ பாரம்பரியம் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, உலக வழிபாடு கிறிஸ்துவை பற்றியதல்ல, அதாவது வேதத்தை பற்றியதும் அதான் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. மார்க்கின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, 3 பாரம்பரியம் என்ன நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லியிருக்கிறது 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்போது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கையினாலே போஷணம் பண்ணுவதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு சூழ்நிலை வருது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார்கள். சரி, 2ஆவதாக நம்ம பார்த்த பாரம்பரியம். 3ஆவதாக பார்க்கிற பாரம்பரியம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது 11ஆம் வசனத்துல நம்ம சொல்லப்படுகிறது, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறவன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி, எனவே கடமைக்கு இன்னும் சில காரியத்தை நாம் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே 3 காரியங்கள் என்னென்னு நாம் பார்க்கும்போது, சாப்பிடும் முன் கை கழுவது, அதுக்கப்புறம் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறது, அதுக்கப்புறம் தகப்பன் தாய் கணம் பண்ணுவதற்கு பதில் காணிக்கை செலுத்தி கடமையை கை கழுவுவது. எனவே இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பாரம்பரியத்தினால என்னெல்லாம் வருகிறது நாம் பார்க்கும்போது, கை கழுவுவது, பாத்திரம் கழுவுறது, சில சுத்தம் அல்லது நல்லதுதான், வெளிப்புறமான சுத்தம் நல்லதுதான். ஆனா இதை காட்டிலும் ஆவிக்குரிய சுத்தம் மிகவும் முக்கியமாக இருக்குது. வெளிப்புறத்துல இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒழுங்குபடுத்தணும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சுத்தம் இல்லாம இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை யார் எங்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. மார்க்கின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளையும் உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்களே. எனவே மனுஷர்களுடைய பாரம்பரியம், வேதத்தினுடைய வார்த்தையும் எங்களுக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய பாரம்பரிய நிமித்தமாக இன்னைக்கு ஒருவேளை நம்ம கடமைப்பட்டவர்களாக இருந்து நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வேத வசனம் சொல்லியிருக்கிறது, வீணாக எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு ஒருவேளை பாரம்பரியத்துல வினாத திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய குடும்பங்களிலும் நம்ம விழுந்து போகாதவர்களாக இருக்கலாம், அந்த பாரம்பரியத்துல விழுந்து போகாதவர்களாக. ஆனா தொடர்ந்து இந்த வேத வசனம் வாசிக்கும் போது நமக்கு சொல்லியிருக்கிறது, எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறானே. ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த பாரம்பரியத்தை விட்டு நாம் வெளியே வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம், சகோதரரை நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பவுல் இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கும்போது, அவர் நம்ம புகழ்கிறார் எதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிறோம், அதனால் நம்மை புகழ்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் இங்கு எதற்காக கொரிந்து சபையில் உள்ள சிலரை புகழ்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதம் பகுதி சொல்லியிருக்கிறது, அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி நடந்தார்கள், அவருடைய பாரம்பரியத்தை பின்பற்றி நடந்தார்கள், அல்லது பவுல் சொன்னபடி கட்டளையை பின்பற்றி நடந்தார்களா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பவுல் சொன்னபடி கட்டளையை பின்பற்றி நடந்ததுனால்தான் அந்த இடத்துல பவுல் அவர்களை புகழ்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மனுஷர்களுடைய கட்டளைப்படி நடக்காதவர்களாக கொரிந்து பட்டணத்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, 2ஆவதாக நாம் பார்க்கிறது அனுபவம். முதலாவதாக நாம் பார்த்தது பாரம்பரியம் என்னும் தலைப்பின் கீழாக பார்த்தோம். 2ஆவதாக நாம் பார்த்தது
அனுபவம் எனும் தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லிக்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் மூலத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம மூலத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் இன்றைக்கு உங்களை ரட்சித்திருக்கிறார். எனவே என்ன அனுபவம்? வாட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப்? எப்படி நம்மை ரட்சிக்கிறார் அல்லது எப்படி நமக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கவில்லை. நம் சொந்த அனுபவமா அல்லது தேவனிடத்திலே நாம் பாவம் மன்னிப்பு பெரும் அனுபவமா என்று சொல்லி நாம் பார்க்க வேதம் சொல்லிக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பாவம் மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றவர்கள் they will walk ahead, கிறிஸ்து அவரின் முன்பதாக நடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கும் போது ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலர்கள் அந்நிய பாஷை பெற்றால்தான் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க. இது உண்மையா? இதற்கு வேதாகமத்தில் வசனம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இதை குறித்து நம்ம அதிகம் இன்றைக்கு நம்ம தியானிப்பது பதிலாக இன்னைக்கு நம்ம வேதத்தினுடைய பகுதி மற்றும் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் லூசிபர் கிறிஸ்துவை விட்டு பிரிந்ததன் மூலமாக அவன் வஞ்சனையில் விழுந்தான். இன்றைக்கு நம்ம அனுபவம் எப்போதோ வேத வசனத்துடன், அதாவது கிறிஸ்துவோடு ஒப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாமும் வஞ்சனைக்குள்ளாக நம்ம விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். எனி எக்ஸ்பீரியன்ஸ், எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அதுவே கிறிஸ்துவை சார்ந்த அனுபவமாக, கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு அனுபவமாக அது இருக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் போது அப்படிப்பட்ட அனுபவங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக நாம் பார்க்கிற பகுதி கலாச்சாரம் எனும் தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம். வேத வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் விரும்பலாமா? இந்த உலகத்தில் உள்ள கலாச்சாரத்தை இதை நாம் விரும்பலாமா? விரும்பக்கூடாது. இதை செய் என்று நம்மை பார்த்து கூறுவது எது? இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தை பார்த்து இதன்படி செய் என்று சொல்லி நம்ம கூறுவது எது என்று சொன்ன பார்க்கும்போது, ஒருவேளை நம்ம ஆசிரியரா இல்ல பெற்றோரா என்று சொன்ன பார்க்கும்போது யாரும் இல்ல. ரோமர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லிட்டு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒருவேளை கலாச்சாரத்தின் அடிப்படையில விழுந்து போய் ஒரு சில காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் பிரியமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம் தான் அதை அப்படி செய்ய வைக்கிறது என்று சொன்னா பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சபைக்குள்ளாக கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இட் இஸ் sin, அது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. எனவே காயின் சந்ததியை கெடுப்பது அவருடைய தவறான கலாச்சாரம் அது ஒரு பாவமாக மாறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சோதோம் கொமோரா அழிந்து போனதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது தவறான கலாச்சாரம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே பாவம் ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கலாச்சாரம் வேதத்திலிருந்து முரண்பட்ட விழுகைக்கு வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We should not believe on the cultures that exhibits around the world. இந்த உலகத்திலே சுற்றி இருக்கிற இந்த கலாச்சாரத்தை நாம் பார்த்து நம்ம போகாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாமே பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது பரிசுத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியும் நன்மையுமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது கற்பனை, நீதி, பரிசுத்தம் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் நியாயப்பிரமாணமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் கற்பனையை நம்ம கடைபிடிக்க வேண்டும், நீதியின்படி வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 3 தன்மைகளை வைத்து நாம் வாழ்ந்தால்தான் உலக கலாச்சாரத்தை விட்டு நாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற பகுதி பகுத்தறிவு எனும் தலைப்பின்களாக நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லியிருக்கிறது, உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன்,
இதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனவே இந்த பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது உங்களை எல்லாரும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 22:3 பார்க்கும்போது கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் ஒரு சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு பகுத்தறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மனுஷர்களுடைய கொள்கைகளை குறித்து நாம் பார்த்தோம். எனவே இப்ப நம்ம பார்க்கிற பகுதியை குறித்து நாம் பார்க்கும்போது பகுத்தறிவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுத்தறிவினால பவுல் ஞானத்தில் மிகவும் சிறந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:4 பார்க்கும்போது சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே சிறைச்சாலையில இருந்து அவர் ஒரு காலம் வரைக்கும் பவுல் ஜனங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த காலகட்டங்களோட அவர் சவுலாக இருக்கும்போது அவர் செய்த காரியங்கள்லாம் இதெல்லாம் நன்மை என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவர் மனம் மாறாரு, நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவுக்காக அவர் அயராது உழைக்கிற ஒரு ஊழியக்காரனாக மாறுகிறார் என்று சொன்ன பார்த்தோம். 1 Corinthians 13:9 சொல்லியிருக்கிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது என்று சொன்ன பார்த்தோம். நம்ம பகுத்தறிய வேண்டிய இந்த காலத்துல சரி எது தீமை எது என்று சொல்லி நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லியிருக்கிறது 1 Corinthians 13:9 நம்முடைய அறிவு குறைவுள்ள ஒரு அறிவாக இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரமும் நமக்கு குறைவுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப யாரு அறிவில்லாதது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 147 சங்கீதம் 5 சொல்லியிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யாருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய அறிவு தான் அளவில்லாதது. நம்மளுடைய அறிவுதான் அன்னைக்கு அளவுள்ள ஒரு அறிவாக இருக்கிறது. அவரிடம் நாம் சென்றால் நம் நிலையை எப்படியாக மாறும்? ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி இருந்தது என்று சொன்னால் வேதவசனம் சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 19:7 சொல்லியிருக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அறிவில்லாதவனை அறிவாளியாக மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் பகுத்தறியத்தக்க நல்ல ஒரு அறிவை பெற வேண்டுமா? ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19:7 சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது என்று சொன்னா பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு எதுக்கு இருக்கிறது என்று சொன்னா பார்க்கும்போது உங்களை எல்லாம் குறைவற்ற ஆத்மாக்களாக உங்களுடைய ஆத்மாக்கு உங்களுடைய உங்களுடைய ஆத்மா பிரகாரமான வளர்ச்சியிலே இன்றைக்கு எல்லா ஜனம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்குமே ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நீக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதான் சங்கீதம் 19:7 சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதற்கு, உங்களுடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாக இருக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் அதை குறித்து பகுத்தறியத்தக்க அறிவில்லாதவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேதத்திலே நம்ம தியானமாக இருக்கும்போது அல்லது பிரியமாக இருக்கும்போது நம்மை ஞானியாக மாற்றுவதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் அறிவாளியாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 1:7 சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. மூவர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஞானத்தினால அவருக்கு பயப்படுதல் நிமித்தமாக நாம் ஞானத்திலே நாம் சிறந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதேதான் நீதிமொழிகள் 9:10 சொல்லியிருக்கிறது, fear of the Lord is the beginning of wisdom. பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லி அதனுடைய இறைமையில் நம்ம சொல்லியிருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல் என்று சொல்லி இந்த சூழ்நிலை அடிப்படையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்பனைகளின்படி கை கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரசங்கி 12:13 சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர்கள் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளை, ஒருவேளை அந்த பாடத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நம்முடைய பகுத்தறிவு நிமித்தமாக வேதத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி நாம் கைகொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இதனுடைய சுருக்கத்தை நாம் பார்த்து நம்ம நினைச்சோம். யோவானின் சுவிசேஷம் 5:39 சொல்லியிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் அவங்களுக்கு என்ன உண்டு என்று சொன்னா பாருங்க, நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று சொல்லியிருக்கிறார். பேரிலே
ஒன்றாவதாக சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்ன பார்க்கும்போது, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து நடந்தால் நித்திய ஜீவன் இருக்கிறது. If you live according to the Bible, you will have eternal life. வேத வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பது எது என்று சொன்னால் பார்க்கும்போது வேதாகமம். இந்த பாடத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாகமம் இந்த இறை வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா என்று சொன்ன பார்க்கும்போது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்ன பார்க்கும்போது இந்த வேதாகமம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாரம்பரியத்தினாலும் அதுல ஒருவேளை மனுஷனுடைய அனுபவத்தினாலும் கலாச்சாரத்தினாலும் பகுத்தறிவினாலும் இன்னைக்கு ஒரு சில அமைப்புகள் நமக்கு கூடியிருந்தால் அது நம்மளுடைய சபையும் சரி நம்முடைய சத்தியத்தையும் சரி பாதிப்படையாத சூழ்நிலைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து அதுக்கு இணங்க ஆண்டோருடைய கட்டளை நமக்கு என்ன பொறுப்பு அதன்படி நாம் செய்திருப்போம். கர்த்தர் நம்ம முறையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாரும் செய்வோம். எல்லாரையும் நேசமாய் இந்த ஓய்வு நாள் அன்று நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வேத பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாட ஆராய்ச்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் சமாதானத்தினால் நிரப்பியது. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் அறிந்திருந்தாலும் இதை குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு வருகின்ற நாட்களிலும் எங்களை பயன்படுத்த முடியாது என்று பேசி நாங்கள்